ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஒவ்வொரு சேனலில் ஒவ்வொன்று சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே குட் அட்டெம்ப்ட் என்ன? கட் ஆஃப் எவ்வளோ தான் இருக்கும்? எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது இதை பார்த்துட்டு அப்படிங்கிறவங்களுக்கான கிளாரிட்டி வீடியோ தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதை பாருங்கள், இதுதான் குட் அட்டெம்ப்ட்டு. வேக்கன்சிஸும் குட் அட்டெம்ப்ட் தான் நம்ம டிசைட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு சேனலில் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இது டிஎன் யூடியூப் கைடு, டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல் மெயின்ஸ்க்காக கைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலில் சொன்ன கட் ஆஃப் இது 98லேருந்து 102 வரையும் இருக்கும். மேக்ஸிமம் 105 வரையும் பாசிபிள், அதுக்கு மேலே போகாதுன்னு சொல்லியிருந்தோம். அண்ட் ஆப்டியும் இங்கிலீஷும் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு சேனலு. அவங்க இப்போ ஃபுல்லாக இந்த சேனல்ஸ் எல்லாம் இப்போ யூடியூப்பில் கண்டென்ட் கம்மி பண்ணிவிட்டு பெய்டு வெர்ஷன்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட கோர்ஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு எந்த சேனலில் எந்த ஸ்டாஃப் பிடிச்சிருக்கோ அவங்க சேனலில் வாங்கி படிக்கிறது இருந்தால் படிங்க. ஸோ 98லேருந்து 104 வரை சொல்லியிருக்காங்க. இங்கே ரீசனிங் அண்ட் இங்கிலீஷில் இந்த சார், ரீசனிங்கில் இந்த சார் நல்லா எடுப்பாங்க. இவங்க 110லேருந்து 115 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க ஆன்லைனில் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க, தென் பிடிஎஃப் கோர்ஸ் அந்த மாதிரி சேல் பண்ணக்கூடிய ஒரு சேனல். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 116லேருந்து 119 வரையும் சொல்லியிருக்காங்க. ஏன் இவ்வளோ ஒப்பீனியன், ஏன் இவ்வளோ வேரியேஷன் அப்படின்னு பார்த்தா இதில் எது கரெக்டாக தான் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கெல்லாம் அனலைசிஸ் பார்த்தா தெரியும். அதுக்கு முன்னாடி இதுக்கான ரீசன், இந்த வேரியேஷனுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட நோக்கம் வந்து இவங்க சொன்ன கட் ஆஃப் விட குறைஞ்சி போயிடக்கூடாது. இதை விட, அதாவது கட் ஆஃப் இவங்க அதிகமாக சொன்னால் கூட பரவாயில்ல, இதை விட கம்மியாக வரணும் கட் ஆஃப், இதை விட தாண்டி போயிடக்கூடாது கட் ஆஃப். இந்த சேனலோட பர்பஸ் என்ன, அதாவது என்னோட பர்பஸ் என்னென்னா, என்னோட பர்பஸ்ஸு ஆஸ்பிரன்ஸ் வந்து டிமோட்டிவேட் ஆகக்கூடாது, ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து இருக்கிற கட் ஆஃப்லேயே லீஸ்ட் பாசிபிலிட்டி என்ன, இந்த எக்ஸாம் இந்த மார்க் எடுத்தவங்களால் கூட பாஸ் பண்ண முடியும்னு ஒரு மார்க் இருக்கு இல்லையா, அந்த லீஸ்ட் மார்க்கை நான் சொல்லிவிட்டு அதுலேருந்து ஒரு எக்ஸாக்டாக ஒரு மார்க் இருக்கும், அதுலேருந்து ஒரு -2 +2 பண்ணிவிட்டு அண்டு மேக்ஸிமம் எவ்வளோ பாசிபிலிட்டி போகும், அதுக்கு மேலே கட் ஆஃப் எவ்வளோ போகாதுன்றதையும் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். எவ்வளோ மார்க் வரையும் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் நல்ல மார்க்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிவிடுவேன். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் 95 எடுத்திருந்தாலே நீங்கள் படித்து போய் எழுதுறதுக்கு நீங்கள் கரெக்டாக நல்லா படிச்சிங்க, ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஒரு 2-3 மார்க் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஆனால் ஒரு நார்மலைசேஷன், இந்த மாதிரி ஃபேக்டர், அக்யூரசி மிஸ் ஆகுறது, இந்த மாதிரி ஒரு மிஸ்கால்குலேஷன், என்னோட எரர், இந்த மாதிரியெல்லாம் கால்குலேட் பண்ணி தாண்டி 102லேருந்து தாண்டி போய் ஒரு 105 வரையும் தொட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன். இந்த மார்க்கோட பர்பஸ் இதுக்கு கம்மியாக மார்க்கு வராது, நீங்கள் நம்பி இருக்கலாம், இதுக்கு மேலே தான் மார்க் இருக்கும் அப்படிங்கிறது. இதோட பர்பஸ் இவ்வளோ மார்க்லேருந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு இது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 கட் ஆஃப் வீடியோ அப்படி தான் சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக பிஓக்கு 48 சொன்னால் 48 அப்படியே வந்துருச்சு. ஆர்ஆர்பிக்கு நான் 65 சொல்லியிருந்தேன் மெயின்ஸு, அப்படியே 2மே வந்துருந்துச்சு. இந்த 2மே எல்லாரும் பிஓக்கு 56 சொன்ன இடத்துல நான் 48 சொன்னதுக்கான காரணம் லீஸ்ட் பாசிபிலிட்டி என்ன, 48. 46 அட்டன் பண்ணவங்க கூட படிங்க, நார்மலைசேஷன் வரும், கட் ஆஃப் 40, ஒரு 1000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணால் 48 வரும். 52 ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். அப்புறம் அந்த இப்போ பேங்க் ஆப்போட வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க, 1000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இப்போ 48 தான் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் படிங்க, இன்னும் 14 நாள் எக்ஸாம் இருக்குது, உட்காந்து ரிசல்ட்டை வெயிட் பண்ணாதீங்க, 8 நாள் ரிசல்ட் வந்துன்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்னுடைய பர்பஸ் லீஸ்ட் மார்க்கு. இவங்களுடைய பர்பஸ் வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் இந்த லெவலில் தான் இருக்கும் அப்படிங்கிறது இவங்களோட ஒப்பீனியன். ஸோ இவங்க சொன்ன கட் ஆஃப் விட குறைஞ்சிருக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்லியிருக்கலாம். என்னோட ஒப்பீனியன் இவ்வளோ மார்க்லேருந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். திரும்ப எத்தனை தடவை சொல்லிட்டேன். நம்ம ரீசன் சொல்லியாச்சு. இப்போ எக்ஸ்பெக்டட் உண்மையாகவே டீட்டெயில் அனாலிசிஸ்க்கு போகலாம் வாங்க. இதை பாருங்கள், இதை டெலிட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு டைம் இதை பார்த்துக்கோங்க, நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ உண்மையாகவே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதை பாருங்கள், ரீசனிங்கில் இந்த ஷிஃப்ட்டில் மொத்தம் ஒரு 34 வரைக்கும் பாசிபிளாக இருந்திருக்கு. ஓரளவுக்கு ஒழுங்காக பண்ணாதவங்க 28 வரையும் பண்ணியிருக்காங்க. 28லேருந்து 34 வரையும் டூயபிள். இங்கே நான் கொடுத்துருந்து ஆவரேஜ் அட்டெம்ப்ட் கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு ஆவரேஜ் அட்டெம்ப்ட் 30ன்னு வச்சுக்கலாம். இன்பிட்வீன் திஸில் 30லேருந்து 31 வரைக்கும் ஆவரேஜ் அட்டெம்ப்ட் வச்சுக்கலாம். கம்ப்யூட்டருக்கு இந்த அளவுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு மார்க்கை கன்வெர்ட் பண்ணால் உங்களுக்கு 12 கிட்ட வரும். ஸோ 12 மார்க்குன்னு வச்சுக்கலாம். 12 கிட்ட, அவுட் ஆஃப் 20க்கு 12 கிட்டன்னு வச்சுக்கலாம். இது ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, ஒரு 5லேருந்து 8 வரையும் வச்சுக்கலாம்.
ரொம்ப நல்லா படிச்சிருந்தவங்க 10 எடுத்துக்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாம் படிச்சிருந்தவங்க. பட் ஆனால் ஆவரேஜ் தான் நம்ம ஒரு 5லேருந்து 8 பேர். அது ரொம்ப கம்மியாக தான் அந்த மாதிரி எடுத்துருப்பாங்க. ஏன்னா ரணக்கொடூரமாக இருந்துச்சு. லாஸ்ட் இயர் 20 மார்க் எடுத்தாங்க. கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணவங்க கண்ணை மூடிட்டு ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அடிச்சு விட்டவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு அதாவது கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் கம்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த பாயிண்ட்டு லாஸ்ட் இயர் ஜென்ரல் அவேர்னஸில் 20 மார்க் வரையும் பாசிபிளாக இருந்துச்சு. இந்த வருஷத்தில் 5லேருந்து 8 இங்கே 12 மார்க் -12 மார்க் ஆகிருக்குது. நீங்கள் நோட் பண்ணணும். இங்கே ரீசனிங்கில் லாஸ்ட் இயர் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து 40 அவுட் ஆஃப் 40 போட்டவங்க பாஸ் பண்ணவங்கள 90% 40 அவுட் ஆஃப் 40 போட்டவங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு லாஸ்ட் இயரு. இந்த வருஷமும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 37 வரையும் போட்டிருந்தாங்க. ஒரு 3 கொஸ்டின் மட்டும் விட்டுருந்தாங்க. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு நம்ம ஆவரேஜ் வந்து 32. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன? 4, 5 மார்க்குனா கூட 10 மார்க் இங்கே 10 இல்லை, ஒரு 6 மார்க்கு 7 மார்க் -6லேருந்து 7 மார்க் போச்சு இங்கே. ஸோ இங்கேயே 18 மார்க் காலி. அண்டு நியூமெரிக்கல் எபிலிட்டி லாஸ்ட் இயர் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. இந்த வருஷம் செகண்ட் ஷிஃப்ட் மாடரேட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இயர்ஸ் டூயபிளாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு. ஸோ ஆவரேஜாக 20. லாஸ்ட் இயருக்கு அது வந்து காம்பன்சேட் ஆகிடுச்சு. இதுவும் காம்பன்சேட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஏன்னா இதில் இந்த 6 மார்க் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இந்த வருஷம் போன வருஷத்தை விட 6 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ரீசனிங்கில் அந்த 6 மார்க் விட்டது காம்பன்சேட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு அந்த ஜிகேயில் இருக்கக்கூடிய அந்த -12 மார்க் தான் வித்தியாசம். இங்கிலீஷ் செக்ஷனில் லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் ஒரே மாதிரி தான் 25 மார்க் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் போயிடலாம். வாங்க. இப்போ நான் பார்த்தாச்சு குட் அட்டெம்ப்ட் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு வித்தியாசம் என்னன்ட்டு. இப்போ கட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கட் ஆஃப் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகம், போன வருஷம் கம்மி. இந்த வருஷம் 370, லாஸ்ட் இயர் 171 ப்ளஸ் ஃபைனல் மினிட்ஸில் ஒரு 100 வேக்கன்சிஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இது லாஸ்ட் இயர் டேட்டா. அண்டு செக்ஷனல் டைமிங் இந்த வருஷம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால தானே ரீசனிங் உங்களை போச்சு. செக்ஷனல் டைமிங்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுனால தான் நிறைய பேர் 40 அவுட் ஆஃப் 40 போட முடியல, 40க்கு 40 போட்டிருப்பீங்க. ஸோ செக்ஷனல் டைமிங் இந்த வருஷம் இருக்குது, லாஸ்ட் இயர் இல்லை. இந்த வருஷம் என்னாச்சு, வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்குது, செக்ஷனல் டைமிங், சிஏ மூணாவது ஃபேக்டர் என்னென்னா சிஏ இந்த வருஷம் டூயபிளாக இல்லை. இந்த வருஷம் சூப்பராக இருந்துச்சு. அதாவது 5 to 8 தான் பாசிபிள் இந்த வருஷம். லாஸ்ட் இயரில் 20+ வரையும் உங்களுக்கு பாசிபிள். ஸோ இந்த 3 ஃபேக்டர் வச்சு தான் நான் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணேன். ஸோ கட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சப்ஜெக்ட் வைஸாக மார்க் அலோகேட் பண்ணலாங்களா? ஃபஸ்ட்டு வேக்கன்சிஸில் லாஸ்ட் இயரை கம்பேரிட்டிவ்லி இந்த வருஷம் வேக்கன்சிஸ் அதிகம், 271. செக்ஷனில் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் இல்லை. சரிங்களா? இதை வச்சு தான் நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ரீசனிங் ப்ளஸ் ஆப்டியில் ரீசனிங்கில் 30ன்னு சொன்னோமா, ஆப்டியில் 20 சொன்னோம். ஸோ ரெண்டும் சேர்ந்து 50 × 1.25 போட்டிங்கன்னா 62.5ன்னு வரும். 62.5லேருந்து நீங்கள் அக்யூரேசிலாம் போயிட்டு 60 மார்க்காக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷில் 25. ஏன்னா நீங்கள் 50 கொஸ்டின் 50 ரைட், ஒரு கொஸ்டின் ரெண்டுத்து சேர்ந்து 2 கொஸ்டின் தப்புனா கூட 2.5 மார்க் போயிட்டுருக்கும். அதனால் 60. 25 நார்மலைசேஷன்லாம் இருக்குது இல்லையா? ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு மார்க் குறையும், செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு மார்க் ஏறலாம், இல்லைன்னா செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு மார்க் குறைஞ்சிட்டு ஃபஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு ஏறலாம். அதனால் அந்த 2.5 மார்க் வித்தியாசம். இங்கிலீஷு 25. கம்ப்யூட்டரு 8 to 12 சொன்னேன், அது இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் இன்னொரு சப்ஜெக்ட் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் 5 to 8. ஸோ இந்த 2 இதில் 5 எடுத்தால் இதில் 12 வச்சுக்கோங்க, இதில் 8 எடுத்தால் இதில் மேக்ஸிமம் எடுத்தால் இதில் மினிமம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் ஒரு ஆவரேஜ் பண்ணி என்ன பண்ணலன்னா, இது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரும் ஜிஏவும் சேர்ந்து உங்களுக்கு 16லேருந்து 17 மார்க்கு. ஸோ 16 மார்க்குலேருந்து 17 மார்க் பாசிபிள். ஸோ இது எல்லாம் சம் பண்ணுங்கள். 11 இது 1 பார்த்தா 6 4 10 100 101 மார்க் வந்திருக்கு. இப்போ இந்த கம்ப்யூட்டரில் உங்களால் 12 எடுக்க முடியுமா, கரண்ட் அஃபேர்ஸில் 8 எடுக்க முடியுமான்னு பார்த்தா, அந்த நான் இதில் வந்து ஒரு 15 மார்க் ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு 100ன்னு கொண்டு வந்திருந்தேன். சரிங்களா?
ஏன்னா நம்ம கம்ப்யூட்டரு, ஜிகேலாம் முழுசா நம்ம கரெக்ட்டா போட்டுருக்கோமான்னு தெரியல. நான் ப்ரெடிக்ட் பண்ணும்போது 100ன்னு கொண்டு வந்தது. சரிங்களா? இதில -2 பண்ணி, +2 பண்ணி கட் ஆஃப ப்ரெடிக்ட் பண்ணேன். -2 +2 பண்ணாக்கல 98லேருந்து 102 வரும் அப்படிங்கிறது என்னோட கட் ஆஃப். இது மாதிரி டீட்டெயிலா உங்களுக்கு அனலைசிஸ் பண்ணி தான் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணேன். அண்டு மேக்ஸிமம் கட் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு சொல்லி 105 வரையும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்குற எல்லார்கிட்டயும் சொன்னேன். அண்டு அதுலயும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 105க்கு மேல போக வாய்ப்பு இல்ல. கட் ஆஃப் இந்த டேட்டாலாம் பேஸ் பண்ணி 98லேருந்து 102 நம்மளுடைய கால்குலேஷனு 105 தாண்டி போக வாய்ப்பு இல்ல. நீங்க 95 அட்டெம்ப்ட் குட் அட்டெம்ப்ட் 95 ஸ்கோர் எடுத்திருந்தா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த 100 நமக்கு வந்த கால்குலேஷன்ல 2 கம்மி பண்ணி 2 இன்க்ரீஸ் பண்ணி 98 எடுத்தவங்களுக்கெல்லாம் அது அந்த மார்க்லேருந்து உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 95 எடுத்தவங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் 105 தாண்டி கட் ஆஃப் போக வாய்ப்பு இல்ல. இது எல்லாமே கால்குலேஷன் தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்க விட அதிகமாகவும் போகும். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்க விட கம்மியாகவும் வரும். அதனால நீங்க எக்ஸாம் படிக்கிறதே நீங்க தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க. நீங்க ஒழுங்கா பண்ணலன்னா டிமோட்டிவேட்டும் ஆகாதீங்க. இவ்வளோ மார்க் எடுத்திருந்தா நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம். அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதோட பர்ப்பஸ் அவ்வளோதான். இவ்வளோ மார்க் எடுத்திருந்தா நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. கட் ஆஃப் இதோட தாண்டி போனா நமக்கு கவலை இல்ல. இவ்வளோ பண்ணியிருந்தாலே நீங்க நல்லா பண்ணியிருக்கீங்க. இதுதான் குட் அட்டெம்ப்ட். இந்த அட்டெம்ப்ட்க்கு இது குட் அட்டெம்ப்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மேக்ஸிமம் 105 வரலாம். என்னோட கன்க்ளூஷன் இவ்வளோதான். இத தாண்டி போச்சுன்னா எனக்கு ஒண்ணும் கவலை கிடையாது. நான் யாருக்கும் ரெஸ்பான்சிபிளும் கிடையாது. ஏன்னா, நானு ஐபிபிஎஸ்பிஓல 48 சொன்னேன் இல்லையா? ஆர்ஆர்பிபிஓல 65 சொன்னேன் இல்லையா? இது எல்லாரும் 55 சொல்லும்போது நான் 65ன்னு சொன்னேன். இது எல்லாம் 55ன்னு சொல்லும்போது நான் இங்க 48ன்னு சொன்னேன். அப்ப அந்த 2க்கும் யாரெல்லாம் எனக்கு என்கரேஜ் பண்ணீங்களோ, பாசிட்டிவா மெசேஜ் பண்ணீங்களோ, அவங்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிள். அப்பல்லாம் கண்டுக்காம இருந்துட்டு, இப்ப நான் கம்மியா சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு சில பேர், எல்லாரும்லாம் இல்ல. ஒரு சில பேர் மட்டும் 120 கட் ஆஃப் வரும்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுக்கு மட்டும் தான் சொல்றேன். லாஸ்ட் இயரோட வேக்கன்சி கம்மி. செக்ஷனல் டைமிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சிஏ லாஸ்ட் இயரை விட 15 மார்க் கம்மி. இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி நான் கட் ஆஃப் ப்ரெடிக்ட் பண்ணேன். அதையும் தாண்டி காம்படிஷன் அதிகமா போய் 105க்கு மேல கட் ஆஃப் போனா, அதுக்கு நான் பொறுப்பு. யாருக்கெல்லாம் பொறுப்புன்னா, இந்த மாரி லாஸ்ட் டைம் என்னோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்க்கு ரெஸ்பான்ஸ் பாசிட்டிவா பண்ணவங்களுக்கு நான் ரெஸ்பான்சிபிள். என்னோட கன்க்ளூஷன் முடிஞ்சாச்சு ஆஸ்பிரண்ட்ஸ். மத்த சேனலுக்கும் நம்ம சேனலுக்கும் ஏன் இவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மனச ரொம்ப போட்டு குழப்பாதீங்க. ரிசல்ட் வர டைம்ல பாஸ் ஆக மாட்டாங்கன்னு குழப்பமா இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தேன். இதனால நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டாப்ல இருக்கும். தயவு செஞ்சு ப்ரிப்பரேஷன ஸ்டாப் பண்ணாதீங்க. கன்டின்யூ பண்ணுங்க. நீங்க 105 மார்க் மேல இருந்தா கூட தயவு செஞ்சு கன்டின்யூ பண்ணுங்க. ஏன்னா, நான் ஒரு டைம் 92 மார்க் வந்துருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது கட் ஆஃப் 78 தான். என்னோட மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணது 78. ஆனா, அந்த நார்மலைசேஷன்ல எனக்கு 92 வரையும் மார்க் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் ஒரு எக்ஸாம்ல நான் 92 மார்க் எனக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆப்டில ஒரு 2 கொஸ்டின், ரீசனிங்ல ஒரு 2 கொஸ்டின் போயிட்டு எனக்கு ஒரு 80 கிட்ட வந்துச்சு. சிஏல நான் 14 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். 8 மார்க் தான் வந்துச்சு அந்த வருஷம். ஸோ இந்த மாரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் 92 எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல 80 மார்க் வந்துச்சு. அதுவே நான் 78 எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல 92.5 மார்க் கிட்ட வந்துச்சு. இந்த மாரி நடக்கும். நம்மளோட கால்குலேஷன் மிஸ் ஆகலாம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கட் ஆஃப் விட 5 மார்க் மீறி போலாம். அப்படி இல்லையா, நார்மலைசேஷன்ல உங்களுக்கு மார்க் குறைக்கப்பட்டிருக்கலாம். இதனால நீங்க சப்போஸ் எக்ஸாம் கிளியர் ஆகாம போயிட்டீங்கன்னா, பிரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணா டைம் வேஸ்ட்டா போயிடும் இல்லையா? அதனால நீங்க இந்த 20 நாள யுட்டிலைஸ் பண்ணுங்க. நீங்க நல்ல அட்டெம்ப்ட் குடுத்திருந்தா கூட, இருக்கிற 20 நாள யுட்டிலைஸ் பண்ணுங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்க கான்ஃபிடென்ட்டா இருங்க. எக்ஸாம் படிச்சிருந்தா கூட நீங்க இதோட பெட்டரா நெக்ஸ்ட் இயர் எல்ஐசி அசிஸ்டன்ட் இது வந்துச்சுன்னா, உங்களுடைய பிரிப்பரேஷன் யூஸ் ஆக தான் போது. நீங்க அரபிக் கிளர்க்கு ஃபைனல் ரிசல்ட் வர வரைக்கும் பிரிப்பரேஷன்ல இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய அட்வைஸு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.